ஐயா கலைஞர் ஐயாவோட சமாதியை நம்ம தான் பார்க்க வந்தோம். இதுதான் அது, பார்த்துக்கோங்க. என் வீடியோ மூலிமா உங்களுக்கும் காட்டுறேன். பார்க்க முடியாதவங்க என் வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. இதில் சில விஷயங்கள்லாம் நான் காட்டியிருக்கேன் நண்பா. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துங்க. கலைஞர் ஐயாவுக்கு நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு பெரிய வணக்கமாக போட்டுக்கலாம். ஏன்னா அவர் நிறைய செஞ்சுருக்காது. அப்படியே இந்த வாக்கியத்தை படிங்க. ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார். ஐயா உண்மையாகவே ஓய்வு எடுக்காமல் தான் உழைச்சார் தமிழ்நாட்டுக்காக. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எண்ணற்ற சாதனைகளை செஞ்சுருக்காரு. எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் அவர் செஞ்சுருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். இப்போது இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்க்க முடியாத சில அரிய காட்சிகள், அரிய புகைப்படங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் இந்த என்ட்ரன்ஸு சுரங்கம். ஆக்சுவலாக கலைஞர் யார் சமாதி இருக்கலாம், அதுக்கு பின்னாடியே ஒரு சுரங்கப்பாதை வச்சுருக்காங்க. அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் உள்ளே நம்ம கீழே இறங்குறோம். அந்த வழியாக போனால் அவரோட அருங்காட்சியகம், ஆக்சுவலாக மியூசியம், அவரோட மியூசியம் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அது பாருங்கள் சுரங்கப்பாதை. கீழே போனால் கலைஞர் உலகம் அப்படின்ட்டு சூப்பராக இருக்குல்ல அந்த டிசைன் எல்லாமே. அப்படியே செட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான். உள்ளே நம்ம போனாவே வெளியே இருக்க வெயில் உள்ளே தெரியக்கூடாது, அந்த ஈட்டு தெரியக்கூடாதுன்னு தான் இது. அப்படியே பாருங்கள், உள்ளே போகலாம். போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். நீங்கள் ஒன்று பார்க்கும்போது தான் சரி என்னடா இது அப்படின்னு சரி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அங்கேருந்து செக்யூரிட்டி அண்ணா தான் உள்ளே போய் பாருங்கண்ணா சூப்பராக இருக்கும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு தான் உள்ளே வந்தது. பாருங்கள், ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு அவர் தான் கலைஞர் இங்கே தான் வந்து அங்கே நிறைய இருக்கார். கலைஞர் தான் அதை இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா மேம்பாலம் 1973 அப்பயே கட்டியிருக்காங்க. நான்லாம் பிறக்கவே இல்லை, அப்பயே கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூம்புகாரில் சிலப்பதிகாரம் கலைக்கூடம், அதுவும் கலைஞர் ஐயா தான் திறந்து வச்சுருக்காரு. அவர் தான் கட்டி வச்சுருக்காரு. அப்படியே எண்ணற்ற சாதனைகள், அப்படியே குடிசை மாற்று வாரியம், அதெல்லாம் வந்து கலைஞர் ஐயா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதனால தான் அவரோட மியூசியமில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஐயா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. உலக புகழ்பெற்ற டைட்டில் பார்க் அதுவே ஐயா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படியே பார்த்தா கலைஞர் ஐயாவோட பாசம், அவங்க தாயாரோட இருந்த ஃபோட்டோ அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வெளியே பார்த்துட்டு உள்ளே இன்னொரு ரூம் போல இருக்குது. அது உள்ளே போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்கலத்தில் செஞ்ச கலைஞர் ஐயாவோட உருவம். அப்படியே சுற்றி அவர் எங்கே பார்த்தாலுமே கலைஞர் ஐயா கூட இருந்த ஃபோட்டோ, அவரோட ஞாபகங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரே மியூசியமில் வச்சுருக்காங்களா. இத்தனை வருஷமாக சேகரித்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒரே இடம் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். கலைஞர் ஐயா ஒரு போராட்டத்தில் ட்ரெயினுக்கு முன்னாடி படுத்துட்டு அந்த போராட்டம் பண்ணால் அதுதான் இந்த லிஸ்ட்டு வந்து கலைஞர் ஐயா பண்ண போராட்டங்கள் லிஸ்ட்டு. அவர் பண்ணாத போராட்டமே இல்லை, அவர் பண்ணாத விஷயமே அவர் இல்லைங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். கண்டிப்பாக அவரும் பண்ணியிருக்காரு, பண்ணாமலாம் இல்லாமல். தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து ஓயாமல் உழைக்கிறதுனால்தான் அவருக்கு பீச்லேயே ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவர் எப்படியாப்பட்டவர் பாருங்கள். அண்ணாக்கு அப்புறம் எம்ஜிஆர் கொடுத்தாங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் ஐயாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது பெரிய பெரிய தலைவர்கள் தானே அந்த இடத்துல இடம் கொடுக்குறாங்க. அப்போ ஐயாவும் அது மாதிரி தானே சாதிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு ஃபோட்டோ தான். எல்லா கலைஞரும் கூட இருந்துட்டு அவர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த மியூசியமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன இடமா இருந்தாலும் சுற்றி எங்கே பார்த்தாலுமே கலைஞர் ஐயாவோட உருவம் தான் இருக்குது. எந்த இடம் பார்த்தாலுமே கலைஞர் ஐயா இல்லாத இடமே இல்லை. அப்படி தான் ஒரு இடமும் வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் சூப்பராக இருக்குது நண்பா. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்களாலும் சரி, இதுக்காகவே ஒரு நாள் டைம் எடுத்து வந்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்காத புகைப்படங்கள், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படங்கள்லாம் நிறைய இருக்குது. ஐயா கலைஞர் ஐயா கூட ஸ்டாலின் ஐயா இருக்காங்க, அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. கடைசியாக வெளியே அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது கலைஞர் ஐயா நம்மளை பார்த்துட்டு உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருக்க மாதிரியே ஒரு வீடியோ, அதுவும் நான் எடுத்துட்டேன். அந்த வீடியோ எடுத்தேன். எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, கலைஞர் ஐயா கூட நம்மளும் நிற்கிறோம் அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்துட்டேன் நான். அப்படியே சுற்றி பாருங்கள், மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்க்காத மக்களே இல்லை, வந்து பார்க்குறாங்க. அதே போல் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் அதை விட்டு நம்ம வெளியே வந்தோன்னா கலைஞர் ஐயா பேசின டைலாக் எல்லாமே ஒரு வீடியோவாக கிளிப்பிங்ஸாக எடுத்து ஒரு தேட்டர் போல் ஒரு அமைப்பு பாருங்கள். சிட்டிங்ஸ்லாம் இருக்குது, சிட்டிங் சேர்லாம் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டர் போல் ஒரு அமைப்பு வச்சு அவர் என்னென்ன பேசினார், என்னென்ன பண்ணார், அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக போட்டிருக்காங்க. ஒரு ஹாஃப்னவருக்கு ஒரு வாட்டி ஆக்சுவலாக வீடியோ எடுப்பாங்க. ஹாஃப்னவருக்கு ஒரு வாட்டி அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு திரையிட்டு காட்டுவாங்களாம். அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு செக்யூரிட்டி
அளவுக்கு ஒரு வாட்டி போடுவாங்கப்பா அப்படின்னால 25 நிமிஷம் அந்த வீடியோ ஓடுது. 25 நிமிஷம் அவர் என்னென்ன ஆர்டர் பண்ணாரு, என்னென்ன பணி பண்ணார் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே காட்டியிருக்காங்க பாருங்கள். தெரியுதா பின்னாடி? அப்படியே அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். திரும்ப நான் அதுக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கலைஞர் ஐயாவோட பாருங்கள் என்ட்ரன்ஸ் இது. இதுக்குள்ளே போனோன்னா கலைஞர் ஐயாவோட லைப்ரரி, அவர் யூஸ் பண்ண புக்ஸு, அவர் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணாரோ அது எல்லாமே இருக்குது. அவர் யூஸ் பண்ண கேமரா, ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் உட்பட அனைத்துமே அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படியே டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது, அதே போல் டிஜிட்டல் கலைஞர் ஐயா அப்படின்னு தான் சொல்லணும். டிஜிட்டலில் கலைஞர் ஐயா நம்மக்கிட்ட உரையாற்ற மாதிரியே இருக்கு பாருங்களேன். அவரோட உருவம் உண்மையான உருவம். அவர் உண்மையாக நம்மக்கிட்ட ஒரு போராட்டமோ ஒரு கட்சி மீட்டிங்லேயோ அப்படி என்ன பேசுவாரோ அதை நம்ம எதிர்க்கணுன்னு கேட்குற மாதிரியே அந்த டிஜிட்டல் கலைஞர் ஐயா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் பார்க்க நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. எனக்கு எடுக்கணும்னு ஆசை, ஆனால் கூட்டம் இருக்கிறனால நம்மளால் எடுக்க முடியல. பாருங்களேன், கலைஞர் ஐயா நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரியே இருக்குல்ல. அப்படியே பார்த்துட்டு அந்த கூட்டத்தை சமைச்சு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு சரி திரும்ப தேட்டருக்கு போகலாம், என்ன ஓடுது அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு தான் திரும்பவுமே அந்த தேட்டருக்கு அரங்கத்தில் இந்த நுழைஞ்ச பாருங்கள். திரையரங்கத்தில் அவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க. தெரியுதா? ஐயா கலைஞர் ஐயாவோட வாய்ஸை கேட்டனுமே அவர் ஞாபகம் வருது இல்லை. அவர் வாய்ஸ் பல வருஷம் கேட்டு நம்ம கேட்டாலும் இன்னமும் அவர் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சுற்றி முற்றி பார்த்தா அவர் கூட இருந்தவங்க, அவங்க யார் யார் கூட நின்று அவர் ஃபோட்டோ எடுத்தாலோ, யார் யார் பெரிய பெரிய ஆளுகளில் அவர் ஃபோட்டோ எடுத்தாலோ அவங்களோட ஃபோட்டோ. அது போல் அது பக்கத்துலேயே இன்னொரு ரூமு. அது ஆக்சுவலாக எனக்கு என்னன்னு தெரியல. நான் உள்ளே போய் பார்த்தேன், எனக்கு அது என்னன்ட்டு சரியாக தெரியல. சுற்றி அப்படியே ஒரு போயிருக்கும், ஒரு தேட்டர் போல் வச்சுருந்தாங்க. அங்கே என்ட்ரன்ஸ் அதுக்கு போக முடியல. ஏன்னா அது டைமிங் இருக்குது, இன்னும் ½ hour ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு டைம் இல்லை. சரி அதனால் வெளியே போகலாம் அப்படின்னு சுற்றி ஏசி தான். அதனால் எங்கேயுமே சின்னதாக கூட நம்மளுக்கு குழப்பம் இல்லை. அதுதான் நான் அந்த வாய்ஸில் சொல்கிறேன். இப்போ வாய்ஸ் ஒர்க் தான் நான் அந்த டைலாக் தான் அந்த இடத்துல சொன்னேன். அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே அவர் எடுத்த லெஜண்ட், அவங்க கூட எடுத்த சந்திப்புலாம் இருக்குல்ல, அது ஒரு ஞாபகமாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். அதுதான் அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். இதில் என்னென்னா கிளாஸ் என்னென்னா ஜாக்கி ஜானோட ஃபோட்டோவும் இருக்குது. ஜாக்கி ஜான் கூட அவர் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ கூட அங்கே சீனியரில் மாற்றி வச்சுருக்கேன். உண்மையாக சொல்லணும்பா, இதுமாரி ஃபோட்டோஸில் நாமளாம் பார்த்ததில்ல. இதோட ஹைலைட் என்னென்னா இப்போ ஒன்று காட்டுறேன், இது கடைசியாக ஒன்று காட்டுறேன். அந்த ரூமில் செம்மையாக இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. நான் குறைய சொல்லக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. பாருங்கள், கலைஞர் ஐயா தானாக அவரோட உருவம் மட்டும் தானாக ரொட்டேட் ஆகுது. கீழே எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நம்ப மாட்டீங்க. இப்போ பாருங்கள், நான் அதை உங்கள் கண்ணு முன்னாலே பண்ணி காட்டுறேன். அப்போயாச்சும் நீங்கள் நம்பிதான் பாருங்கள். என் கை இப்போ அதில் போகுது சரிங்களா? கீழே பாருங்கள், என் கை உள்ளே போதா? ஆக்சுவலாக அது கீழே எந்தையுமே இல்லை. ஆனால் அது ஏன் அப்படி சுற்றுது, எதால் இப்படி சுற்றுது? கிராவிட்டியால் அப்படி சுற்றுதா, இல்லை மேக்னட்டிசம் அதால் அப்படி சுற்றுதா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த விஷயத்தை. எனக்கு தெரியலை, அதனால தான் உங்களே கேட்குறேன் சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல? இது டிஃப்ரெண்ட்டான ஐடியா. நம்ம அதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கோம். அப்படியே வந்தோன்னா கலைஞர் ஐயா, அவரோட பையன் ஸ்டாலின், 2 பேருமே நின்று ஒரு ஃபோட்டோ, அவங்க 2 பேரும் கை கொடுத்துற மாதிரி. அது பக்கத்தில் போய் நானும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளாம் கலைஞர் ஐயா கூட நின்னதில்லைல்ல. ஆக்சுவலாக ஐயா உயிரோடு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அதேமாரி தான் இப்போ ஸ்டாலின் ஐயாவும் அவரும் இருக்கார். ஆனால் அவர் பக்கத்தில் கூட நம்ம போய் நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. அதனால் இதுமாரி ஃபோட்டோவில் நின்று ஃபோட்டோ எடுத்தால் தான் உண்டு நம்மளுக்கெல்லாம். கரெக்ட் தானே? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த நிலமை தான் இருக்குது. அவங்கள தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்க முடியுமே தவிர பக்கத்தில் போக முடியாது. ஓகேங்களா? நம்ம வீடியோ எண்டிங் வந்தாச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது திருப்பமே 2 பக்கம் செவுத்துலையுமே அதேமாதிரி அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவரோட சேர்ந்து ஞாபகமாக எல்லாமே இந்த மியூசியமில், கலைஞர் மியூசியமில் எல்லாமே இருக்குது. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக கிராண்டாக இந்த மியூசியமை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நண்பா உண்மையாக சொல்லணும்னா இந்த மியூசியமே பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க சரிங்களா? இது எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 26/2/2024 ஸ்டாலின் ஐயாவில் திறந்து வைக்கப்பட்டது. ஆக்சுவலாக கலைஞர் ஐயாவோட பையனால் தான் திறந்து வைக்கப்பட்டது. அவர் இப்போ முதலமைச்சர் இருக்கார்ல, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் என் உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளே. கலைஞர் ஐயா அப்பப்போ இந்த வாக்கியத்தை எல்லா ஸ்டேஜ்லேயுமே யூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்ட் தானே? அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா வெளியே வந்துடலாம்.
நண்பா நம்ம வீடியோ வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் உங்களோட பேராதரவு நம்மளுக்கு வேணும். இதுமாரி நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்மளால் போட முடியும். சரிங்களா? நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, நம்மளை லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்ஸும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு இன்னும் ஊக்குதலாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. அப்படியே வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டோன்னா இதுதான் வெளியே போகிற வழி. எக்ஸிட் போட்டிருக்கா மேலே. அப்படியே வெளியே வந்துட்டு சூப்பராக 2 பக்கமே கிளாஸ் கோட்டிங், உள்ள சின்ன வெயில் கூட இல்லை நண்பா. நம்ம வெளியே வந்தோன்னா தான் அந்த வெயில் படுது நம்ம மேலே. உள்ள ஒரு சின்ன வேர்வை கூட வராது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்ட்னால சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் இதுமாரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.